அடுத்து வாழ்த்து செய்திகளுடன் நாம் நிகழ்ச்சிக்குள்ளே போக போகிறோம். அதற்காக ஒரு காணொளியை திரையில் பார்க்கலாம். தமிழின் உயிர் தொல்காப்பியம், தமிழனின் உயிர் திருக்குறள். பிளேனோ தமிழ் பள்ளி 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா ஆண்டு வெற்றிகரமான பயணம். திரு வேலுராமன் அவர்களுக்கும் விஷாலாட்சி வேலு அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துகள். வாழ்க வளமுடன், மீள்கண்ணும் வாழ்வை அறமுடன். ஒரு நிறுவனம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான இலக்கணம் பிளேனோ தமிழ் பள்ளி. திருக்குறளை நம்ம வாழ்வியலோட, அறத்தோட, பொருளோட, அன்போட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு திருக்குறளையும் படிக்க சொல்லி அதற்கு ஒரு வெள்ளி ஊக்கப்பரிசு கொடுத்து குறளரசிகளையும் குறளரசர்களையும் உருவாக்கிய தனித்துவம் இந்த பள்ளிக்கு உண்டு. தலைமுறை தாண்டி தமிழ் வாழ வேண்டும் என்ற உணர்வு ஒவ்வொருவருக்கும் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த தமிழ் பள்ளியில படித்த மாணவ மாணவிகள் இன்னொரு தமிழ் பள்ளிக்கு போய் ஆசிரியர்களாக அடுத்த தலைமுறை, ஒரு 4 தலைமுறையில இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்கக்கூடிய வாய்ப்பை பார்ப்பது பெரிய ஒரு வரம் தான் நான் நினைப்பேன். அந்த வகையில பிளேனோ தமிழ் பள்ளியில பங்கு பெறக்கூடிய ஒவ்வொருவரையும் பங்களிப்பாளர்களாக மாற்றுவது இவர்களுடைய கைவந்த கலை. வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை 2018 இங்க நடத்தும் பொழுது குரல் தேனியாக இருக்கட்டும், உபசரிப்பு குழுவா இருக்கட்டும், வரவேற்பு குழுவாக இருக்கட்டும், மேடை குழுவாக இருக்கட்டும், ஒளி குழுவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு குழுல இருந்த தலைமை பண்பு எடுத்து நடத்தக்கூடியவர்கள் 2/3 பகுதி பிளேனோ தமிழ் பள்ளியால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டுமானம் அமைத்த அந்த ஆட்கள் தான் இதை வழிநடத்தும் அளவிற்கு கொடுத்த பெரும் கொடை பிளேனோ தமிழ் பள்ளிக்கு சாரும். அதனால இவர்களுடைய உருவாக்கிய இந்த ஒற்றையடி பாதையில் பயணம் செய்வதில் நானும் ஒருவன் என்பதை உங்களோர் அனைவரினுடைய உணர்வுடன், ஒத்துழைப்புடன் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டியது கடமை. இவர்கள் மீண்டும் அவர்களுடைய பணியை சிறந்து செழித்து இன்னும் 10 தலைமுறைக்கு செல்ல வழிவகுத்து கொடுத்த கட்டுமானம் பயணம் சிறக்க செழிக்க உங்களுடன் வாழ்த்துவதில் நான் மிக நெகிழ்வுடன் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என்னுடைய பேர் முருகானந்தன். 2010 நாங்க டேலஸ் வந்தப்ப எங்களுக்கு யாரையுமே தெரியாது. அதுக்கப்புறம் STF மூலியமா தான் இப்ப எங்களுக்கு கூடிய ஃப்ரெண்ட்ஸு, தமிழ்ச்சங்கம் எல்லாமே STF மூலியமா தான் எங்களுக்கு அறிமுகமாச்சு. பிளேனோ தமிழ் ஸ்கூல்ல தான் என்னுடைய மகன் சூர்யா 8 வருஷமா தமிழ் படிச்சாரு. இன்னைக்கு அவர் தமிழ் ஃப்ளூண்டா பேசுறாருன்னா அன்னைக்கு பிளேனோ தமிழ் ஸ்கூல்ல அவங்க சொல்லிக் கொடுத்த அந்த தமிழ் தான் காரணம். தமிழ்நாடு அறக்கட்டளையில இன்னைக்கு நாங்கள் ஃபண்ட்ரைஸ் பண்றோம். சில யூஸ் பண்ற மெத்தேடு எல்லாமே ஒரிஜினலா STF அவங்களுடைய ஆண்டு விழால கத்துக்கிட்டது தான் வாலண்டியராக இருந்தப்ப. ஸோ தேங்க்யூ STF. சில்வர் ஜூப்ளி கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நிறைய நாள் இந்த டேலஸ் தமிழ் சமூகத்துக்கு உங்களுடைய தொண்டு வேணும். தேங்க்யூ எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். பிளேனோ தமிழ் பள்ளி தனது வெள்ளி விழாவை கொண்டாடுவதை அறிந்து பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். கேடில் விழிச்செல்வம், கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்ற குரலையொட்டி தாய்மொழியான தமிழை அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்லும் சீரிய பணியில் தொடர்ந்து 25 ஆண்டுகளாக ஈடுபட்டு வரும் பிளேனோ தமிழ் பள்ளியை ஒரு முன்னாள் தன்னார்வலர் என்ற முறையில் வாழ்த்தி மகிழ்கிறேன். நன்றி. 2000 ஆண்டுகளுக்கு நமக்கு வரலாறு மேல இருக்கு. இந்த மொழி இன்னும் அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. அப்பப்போ ஒரு சின்ன மாற்றங்களோட, இல்லைங்களா? அந்த மொழி இந்த ஊர்ல ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் பேசியிருப்பாங்களா? வாய்ப்பே இல்லை. தமிழர்கள் இருந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இருந்திருக்கலாம், மிக குறைவாக இருந்திருக்கும். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தவங்க மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ சிலருக்கு தோணி இருக்கு, நம்மளோட போயிடக்கூடாது, இங்கே வந்து பிள்ளைங்களுக்கும் வேணும் அப்படின்ட்டு. அதுதான் வேலு விசாலாட்சி. இது கண்டிப்பாக அங்கே 2 பேரால் மட்டும் இல்லை. நீங்களாம் வந்திருக்கீங்களா? இந்த மாதிரி வாலண்டியர்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. சரி, இன்னும் நிறைய முகங்கள், எனக்கு பழைய முகங்கள் இருக்காங்க, ஆனால் புது முகங்கள் நிறையா இருக்காங்க. ஸோ அதோட தொடர்ச்சி. ஸோ 2 விஷயம் என்னென்னா, ஒன்று, இந்த ஊரில் கண்டிப்பாக ஒரு தமிழ் பள்ளி ஆரம்பிக்கணும், இங்கே உள்ள பிள்ளைங்களுக்கு தமிழ் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட முன்னோடியாக
இந்த பள்ளி ஆரம்பித்தாங்க. இந்த டாலஸ் மெட்ரோப்ளெக்ஸ்லேயே முதல் தமிழ் பள்ளி இதுதான். ஆரம்பிச்சிடலாம் ஈஸியாக, எதையுமே ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி. அதை தொடர்ந்து நடத்தக்கூடியது அவ்வளவு எளிமை கிடையாது. அதுக்கு நிறைய திட்டமிடல் வேணும், நிறைய உழைப்புகள் வேணும். அவங்களுக்கு உறுதுணையாக நிறைய பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கட்டமாக தாண்டி பள்ளியோட மட்டும் இல்லை, திருக்குறள் போட்டி அதுவும் இவங்க தான் முன்னோடி. தமிழ் பேச்சு போட்டிகள் ஒவ்வொரு கட்டமாக போயிட்டு அப்புறம் இணையவழி ஒரு காலத்தோட தேவைக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க. எனக்கு இன்றைக்கி உண்மையில் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது என்னென்னா, இங்கே பார்த்தோன்னே என்னடா அது பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களை 8, 9 படிக்கிற பிள்ளைங்களும் இங்கே இருக்காங்களோன்னு நினச்சேன். அவங்க எல்லாம் வாலண்டரியாக இருக்காங்க, இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சகிச்சு அவங்க பேசின தமிழ் ரொம்ப சென்னையில் போய் பேசினாலும் ஊரில் பேசணும்னா அந்த அளவுக்கு ஒரு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் சரளமாக இருந்தாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி. இது 25 ஆண்டுங்கிறது ரொம்ப முக்கியமான மைல்ஸ்டோன், நம்ம கொண்டாட வேண்டிய விஷயம். ஆனால் அந்த பிள்ளைங்களை பார்த்து நான் சொல்கிறேன், இன்னும் 25 ஆண்டுகளுக்கு கொண்டு போகிற பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. இன்னொன்று நினைக்கும் ஒரு முன்னோடி ஒரு விஷயங்கள் செய்யும்போது நம்மளை பார்த்து நிறைய விஷயங்கள் தொடர்ந்து மற்றவங்க செய்வாங்க. அது நல்லது. நம்ம முன்னோடி என்றைக்குமே அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு போயிட்டே இருக்கும்போது அதுதான் இயல்பானது, நடக்கக்கூடியது. தமிழ் பள்ளிகள் இங்கே நிறைய வந்திருக்கு. அது கண்டிப்பாக அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்திருப்பாங்க. திருக்குறள் போட்டி ஆரம்பித்து ஒரு 4 வருஷம் கழிச்சு நான் இங்கே வரும்போது தெரிஞ்சது. அந்த போட்டிகள் இன்னைக்கு உலக அளவில் மீண்டும் திருக்குறள் பேச காரணத்துக்கு இங்கே சாச தமிழ் அறக்கட்டளையோட திருக்குறள் போட்டி காரணம். நான் அந்த பயணத்தில் கொஞ்ச நாள் இருந்ததுனால என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அந்த முயற்சிகளில். ஸோ அந்த பேச்சு போட்டிகள் இது எல்லாமே பயணிகருங்கிறவங்க அடுத்தடுத்து செய்து கொண்டே நம்ம போயிட்டே இருக்கணும். இந்த பள்ளிங்கிற ஒரு பல்கலைக்கழகமாக மாறணும்னு சொல்லுவேன். அந்த எண்ணத்தை நான் மீண்டும் பகிர்ந்து கொள்கிறேன். அதெல்லாம் ஒரு யூனிவர்சிட்டியாக மாற்றுறது உங்களை மாதிரி வாலண்டியர் கையிலாம் இருக்குது. தொடர்ந்து செய்யுங்க. என்னோட வாழ்த்துக்கள் சிறப்பாக நடக்கட்டும். அனைவருக்கும் நன்றி. நிறைய வாழ்த்து செய்திகள் உலகின் பல பாகங்களிலிருந்தும் இன்னைக்கு இங்கே வர முடியாமல் போன சிலருடைய வாழ்த்து செய்திகளை நமக்கு படிப்பதற்காக மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். பிடிஎஸ்ஸின் தன்னார்வலர்கள், ஆசிரியர்கள் திருமதி கவிதா வெங்கடேசன் மற்றும் திருமதி பிரீத்தி பாலா. முதலில் இந்தியாவிலிருந்து ஓவியர், நடிகர், பேச்சாளர் திரு சிவகுமார் அவர்களின் வாழ்த்து செய்தியை பார்க்கலாம். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்றால் பாரதி. அதை வேத வாக்காக எடுத்துக்கொண்டு அமெரிக்காவில் தமிழ் பள்ளி துவங்கி 25வது ஆண்டு நிறைவு விழா நடத்தும் உங்களுக்கு இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் கீதா பாண்டியன் அவர்கள் பிளானோ தமிழ் பள்ளியின் 25வது ஆண்டு வெள்ளி விழா வாழ்த்து செய்தி. அன்பு கலந்த வணக்கம். நமது பிளானோ தமிழ் பள்ளி தனது பயணத்தில் 25 ஆண்டுகளை கடந்து வெள்ளி விழாவை கொண்டாடும் இந்த இனிய வேளையில் எனது நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சிறு விதையாக தொடங்கப்பட்ட இந்த பள்ளி இன்று ஒரு பெரும் விருட்சமாக வளர்ந்து நிற்பதற்கு காரணமான ஆசிரியர்களின் தன்னலமற்ற சேவை போற்றுதலுக்குரியது. அமெரிக்க மண்ணில் நமது வேர்களை காக்க துணையாக நிற்கும் தன்னார்வலர்களின் அர்ப்பணிப்பு பாராட்டுக்குரியது. அன்பு மாணவ செல்வங்களே, தமிழ் மொழி வெறும் பாடம் மட்டுமல்ல, அதனை ஆர்வத்தோடு பயிலும் உங்களை கண்டு பெருமைப்படுகிறேன். இந்த ஆண்டு மலர் உங்கள் சிந்தனைகளுக்கும் கலைத்திறனுக்கும் சிறந்த களமாக அமையட்டும். இந்த வெள்ளி விழா நிகழ்வும் மலர் வெளியீடும் இனிதே வெற்றி பெற வாழ்த்துகிறேன். வாழ்க தமிழ், வளர்க மாணவர் நலம். இப்படிக்கு அன்புடன் திரு பால் அவர்கள் மற்றும் கீதா பாண்டியன் அவர்கள். அடுத்தது கோவர்தனன் அவர்கள். இவர் நமது பிளேனோ தமிழ் பள்ளியில 10 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆசிரியராக பணியாற்றி வந்தாங்க. இப்போ தற்போது இந்தியாவில் அவங்க வசித்து வருகிறாங்க. அவரோட வாழ்த்து செய்தி பார்க்கலாம். Going through the Viramalar, I wonder at the incredible journey of the school and at the incredible Viramalar content as well. Congratulations to the entire team. I can't explain how much I miss being a part of the school and its celebration. Best wishes. அடுத்ததாக கவிஞர் அரிமளம் பா செல்லப்பா அவர்களின் வாழ்த்து செய்தி. பொன் விழாவை பிளானோ தமிழ் பள்ளி பொழிவுடனே காணட்டும். பணியாற்றி பொருளீட்ட அமெரிக்கா சென்றதுண்டு. துணிவுடனே வணிகத்தை
தொடங்கிடவும் முயன்றதுண்டு. அணியாத தமிழர்களும் அமெரிக்கா சென்ற போதும் தனியாத காதல் கொண்டு தமிழை வளர்த்ததில்லை. செட்டி நாட்டின் ராயவரத்தில் சிறப்புற்ற வேமு வீட்டினிலே கெட்டிக்கார திருமகனாய் தோன்றிய ராமன் வேலு கைப்பிடித்தார் மணையாளாய் கருத்து மிகு விசாலாட்சியை. மைவிழியால் துணையாலே மன்றினிலே புகழ் பெற்றார். இருவருமே ஒன்றிணைந்து அமெரிக்கா சென்றிட்டார். பெருமைமிகு செயலாலே பலர் அன்பை பெற்றிட்டார். அங்கு வாழும் தமிழர்களோ அருந்தமிழை பேசுதற்கு தங்கிவிட்டார் பின்னாலே. தடுமாற்றம் மொழியினிலே இந்நிலை அகற்றிடவே வேலு விசா முயன்றிட்டார். சந்த தமிழை வளர்த்திடவே தமிழ் பள்ளி நிறுவிட்டார். டல்லசா மாநகரிலே பிளேனோ என்னும் பெயரில் பல்லோரும் போற்றிடவே தமிழ் பள்ளி தோன்றியதே. சின்னஞ்சிறு பிள்ளைகளின் இதயத்தில் தமிழை வைக்க என்னென்ன வழிகளில் செயல்படலாம் என ஆய்ந்து இருவருமே கவனமுடன் பள்ளிதனை வளர்த்தனரே. பொருள் தேடி இப்பணியை ஒரு நாளும் செய்ததில்லை. திருக்குறளை எளிமையாக குழந்தைக்கு கற்றுத்தந்தார். விருப்புடனே குறள் படித்து பொருளோடு சபையினிலே சொல்லுகின்ற குழந்தைக்கு $1 பரிசளித்தார். நல்லோர்கள் மகிழ்ந்தாரே, நாளும் அவர் துணையானார். தமிழ் பாட்டை இசையுடனே பள்ளியிலே பயில வைத்தார். அமிழ்தான தமிழ் மொழியை அனைவருமே ரசித்திட்டார். தமிழ் அறிஞர் பல்லோரை பிளேனோ தமிழ் பள்ளிக்கு அழைத்து வந்து பேச வைத்து அருந்தமிழ் பருக வைத்தார். இன்றோடு பிளேனோ பள்ளி 25 ஆண்டுகள் நன்றாக அமெரிக்காவில் நிறைவுற்று திகழ்கிறது. எந்நாளும் தமிழ் பள்ளி டல்லஸில் நிலைக்கட்டும். பொன்விழாவை இப்பள்ளி பொழிவோடு காணட்டும். பொருள் தேடும் மனிதர்களே உலகினிலே அதிகம் உண்டு. அருள் தேடி செல்வோர்கள் அகிலத்தில் சிலர் உண்டு. தமிழ் தன்னை பயிற்றுவிக்க தம் உழைப்பை தந்து நிற்கும் அமிழ்தான பிளானோ தமிழ் பள்ளி 1000 ஆண்டு வாழ்கவே. மன்றினிலே வேலு விசா மதிப்புமிகு தம்பதியர் நன்றாக செய்து வரும் தமிழ் பணியால் வெல்கவே. தாய்மொழியை மறக்காமல் அமெரிக்கா நிலப்பரப்பில் பாயிரங்கள் பயிற்றுவிக்கும் பிளானோ தமிழ் பள்ளி வாழ்கவே. அரிமழத்து செல்லப்பன் அகமகிழ்ந்து பாடுகிறேன். புரிந்திடுவீர் சாதனைகள், புகழ்கொடியை நாட்டிடுவீர். மொழி வளர்க்க பாடுபடும் வேலு விசா இருவருமே தமிழ் போல் இளமையுடன் தரணியிலே வாழ்ந்திடுக. அடுத்ததாக பாலா சுவாமிநாதன் அவர்கள், மேனாள் பெட்னா தலைவர், அவருடைய வாழ்த்து செய்தி. பிளேனோ தமிழ் பள்ளி has been a pioneer in taking Tamil to the mainstream, not only in Texas but in the US. Best wishes.